ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றில் ரொம்பவே ஒரு கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. 4 முனை போட்டியில் பல்வேறு கட்சிகளும் மும்முரமாக அரசியல் பணிகளில் தேர்தல் பணிகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். நியூ பிளேயராக விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்றது $1,000,000 கேள்வியாக இருக்குது. இப்போ தான் வந்து 2வது மாநில மாநாடு மதுரையில் ஒரு பெருங்கூட்டத்தோடு நடத்தி முடிச்சிருக்காரு. அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு, யாருக்கு சாதகமாக அமைப்போகுது, யாருக்கு பாதகமாக அமைப்போகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வல்லுநர்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஆதன் இங்கே வந்திருக்கக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஃபார் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு ஏற்கனவே இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம டி நகர் அண்ட் ராயபுரம் 2 தொகுதிக்கும் ஒரு டீடைல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை கொடுத்துருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட பூத்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பூத்லையும் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, யாருக்கு சாதகமாக இருக்குது அந்த பூத், எங்கே வந்து அரசியல் கட்சியினர் அதிக கவனம் செலுத்தணும், எங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கவனம் செலுத்தினா வெற்றி அடைய முடியும், அந்த மார்ஜின்றது எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு கிரைட்டீரியாஸை வச்சு தான் இந்த அனாலிசிஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்கான முழுமையான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும் பட்சத்தில் இந்த ஒவ்வொரு தொகுதிக்குமான அனாலிசிஸ் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை சென்னையோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இங்கு பல்வேறு ஆன்மீக தலங்கள், ரொம்ப வரலாற்றிலேயே முக்கியமான பல ஆன்மீக தலங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு 450 ஆண்டு பழமையான காரணீஸ்வர் கோயில் அமைஞ்சிருக்கு, சின்னமலையில் சர்ச் இருக்குது, அதை தாண்டி ஒரு 27 முக்கியமான மசூதிகள் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுலேருந்தே தெரியும் பல்வேறு மதத்தினர் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த சைதாப்பேட்டை இருக்குது. மதம் சார்ந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு வர்க்க வகுப்பினருமே இங்கே இருக்காங்க. குடிசைவாழ் பகுதியாக இருக்கட்டும், நடுத்தர பகுதி மக்களாக இருக்கட்டும், உயர் வகுப்பினராக இருக்கட்டும், எல்லாரோட கலவையாகவே தான் இந்த சைதாப்பேட்டை அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. இந்த சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் 2,69,884 வாக்காளர்கள் இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் கணக்கின்படி 2,69,884 வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் பார்த்தா 1,32,819, பெண் வாக்காளர்கள் பார்த்தா 1,37,065 வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காரு. இது தென் சென்னை லோக்சபா பகுதியில் தான் இந்த சைதாப்பேட்டை அப்படின்றது வருது. சைதாப்பேட்டையோட அரசியல் வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைதாப்பேட்டை ஒரு நீண்ட நெடிய அரசியல் ஒரு வரலாறு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான். ஏன்னா இது 1952 அதான் அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் வரலாறு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக தான் இருக்குது. 1952லேருந்து 2021 வரைக்கும் ஒரு 16 சட்டமன்ற தேர்தலில் இந்த சைதாப்பேட்டை தொகுதி அப்படின்றதே கடந்து வந்திருக்கு. அந்த 16ல் திமுக 10 இடங்கள், அதிமுக 4 இடங்கள், காங்கிரஸ் 2. அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 52, 57 காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஒரு வெல் லீட் இந்த பகுதியில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். நம்ம தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு அதிமுக டஃப் பேட்டில் கொடுத்துருப்பாங்க. சென்னை திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா சைதாப்பேட்டை தான். பாருங்கள், 16ல் 10 அவர் வந்து ஒரு வெல் லீட், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் சைதாப்பேட்டை திமுக அமைஞ்சிருக்கு. அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை. இதோட வரலாற்று முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் இங்கே 2 முறை நின்று ஜெயிச்சிருக்காரு. 1967, 1971 திமுக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சிக்கு வந்த அந்த 2 தேர்தல்களையுமே கலைஞர் சைதாப்பேட்டை தொகுதியில் தான் நின்று ஜெயிச்சிருக்காரு. 67 ஜெயிச்சாரு, அப்போ வந்து அண்ணா முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் 1971 திமுக ஜெயிச்சப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சைதாப்பேட்டையோட சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 1984 ஒரு முறை அதிமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2006, 2011 2 முறை வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ 2006, 2011 2 முறை அதிமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சமீபத்திய 2 தேர்தலையுமே 2016, 2021 2 தேர்தலையுமே மா சுப்பிரமணியன் இங்கு ஜெயிச்சு அமைச்சராகவும் இருக்காரு. இப்போ இருக்கக்கூடியதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2021க்கான தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மா சுப்பிரமணியம் திமுக சார்பாக போட்டிட்டு 80,194 வாக்குகள் வாங்கியிருந்தார். எதிர்த்து சைதை துரைசாமி, அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் 50,786 வாக்குகள் வாங்கியிருந்தார். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 29,408. ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தான் மா சுப்பிரமணியன் ஜெயிச்சிருந்தார். 2 முறை ஜெயிச்சார். 2016 ஜெயிச்சு எதிர்கட்சியாக இருந்தப்பையும் இவர் தான் எம்எல்ஏ. 2021 ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் இவர் ஜெயிச்சிருந்தார். இந்த பகுதி மா சுப்பிரமணியனோட ஒரு வெல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி
அப்படின்னே சொல்லணும். நிறைய களப்பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம களத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே கூடிய மக்கள் பெரும்பாலும் அவரை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கக்கூடிய அவரோட ஆதரவாளர்களா இல்லை அவருக்கு அனுதாபிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி மா சுப்பிரமணியனோட ஒர்க் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. அதுதான் ரிசல்ட்லையுமே 29,408 அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ 2021 தேர்தலுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இது அப்படியே 2024 கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியா கிடைச்சிடும். 2021 திமுக 80,194 வாக்குகள், சதவீதம்னு பார்த்தா 51.69%. அதிமுக 50,786, சதவீதம்னா 32.73. மூணாவது இடத்துல மக்கள் நீதி மையம் வந்திருந்தாங்க 13,454, சதவீதம் 8.64. இந்த அனாலிசிஸ்லேயே பார்க்க முடியுது பல்வேறு இடங்களில் மக்கள் நீதி மையம் மூணாவது இடத்துல வந்திருக்காங்க. போன தேர்தலில் திமுக அதிமுக 1-2 வந்திருந்தாலும் மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் மாறி மாறி பல இடங்களில் வர்றது தான் நம்ம இந்த அனாலிசிஸில் வரிசையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல். அப்படியே 2024 வந்தோன்னா இன்னும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட ஒரு இதில் தான் வருது. அங்கே சைதாப்பேட்டைக்கான தனி டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா திமுக 76,977 வாக்குகள், 55.4%. பிஜேபி செகண்ட் வர்றாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி 2021 ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி என்டிஏவாக இருந்தாங்க. 2024 அவங்க தனிச்சு நின்றுருந்தாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்றுருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் பிஜேபி மேலே வந்திருந்தாங்க 28,643, சதவீதம்ன்றது 20.61. அதுக்கு காரணங்கள் நம்ம எல்லாருமே தெரியும். ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறாங்க. அதை தாண்டி பிஜேபி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆளுநராக இருந்து வந்திருந்தாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சிருந்துச்சு. அதிமுகவும் மூன்றாவது இடத்துக்கு வந்திருந்தாங்க 23,125, சதவீதம்ன்றது 16.64. ஸோ இந்த 2021 2024 டேட்டாவை நம்ம பார்த்தோம். 21 அதிமுக பாஜக சேர்ந்து நின்றுருந்தாங்க, 24 அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு நின்றுருந்தாங்க. அதனால திமுகவுக்கு அது இன்னுமே ரொம்ப ஒரு சாதகமாக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த தொகுதி அப்படின்றது திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி, அவங்களோட பிரிவு அப்படின்றது அது திமுகவுக்கு இன்னும் வலு சேர்த்த வகையில் தான் இருந்ததை தான் நம்ம இந்த டேட்டாவில் பார்க்க முடியுது. இஃப் இன் கேஸ் 2024 பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துருந்தாங்க, என்டிஏவாகவே இருந்திருந்தாங்க அப்படின்னா டிஎம்கே பீட் பண்ண முடியுதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்றது தான். அது ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ஜாயின் பண்ணி இருந்தாங்க 2024 அப்படின்னாலும் திமுக அதே மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கக்கூடிய வாக்குகள்ன்றதே வந்து ஒரு 20,000 வாக்குகள் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்றதான் இந்த டேட்டாவில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2024 ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ஜாயின் பண்ணியிருந்தாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2021 டிஎம்கே அண்ட் எம்என்எம் தனியாக நின்றுருந்தாங்க. இப்போது அவங்க கிட்டத்தட்ட கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லீட் அப்படின்றது எங்கேயோ போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். டிஎம்கே ஆல்ரெடி ஸ்ட்ராங், எம்என்எம் ஓரளவுக்கு பல்வேறு பகுதிகளில் கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்துச்சு 2021. அந்த வாக்குகள் இன்கேஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு 93,648 வித்தியாசம் அப்படின்றது ஒரு 30% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தான் இந்த டேட்டா அப்படின்றது நமக்கு காட்டுது. ஸோ இதெல்லாம் 2021 அண்ட் 2024 தேர்தல் எப்படி இருந்துச்சு, வாக்கு சதவீதம் வாக்குகள் எப்படி இருந்தது, இந்த சைதாப்பேட்டைக்கான வரலாறு எப்படி இருக்குது, தேர்தல் வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்துதான் ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வரோம், பூத் லெவல் அனாலிசிஸ். இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்லேயே ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய எல்லாருக்கும் தேவையான ஒரு பகுதி அப்படின்றது பூத் லெவல் அனாலிசிஸ் தான். ஏன்னா பூத் லெவல் அனாலிசிஸ் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு கட்சி எந்த மாதிரி வேலைகளில் இறங்கணும், எந்த இடங்களில் வந்து அதிகமாக நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பூத் லெவல் அனாலிசிஸில் தான் ஒருத்தருக்கு கிடைக்க முடியும். ஸோ பூத் லெவலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்சி தான் ஈஸியாக ஜெயிக்கும், அதுதான் வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசி பார்த்துருக்கோம். தமிழகத்தில் ஒரு 60,000க்கு மேலே பூத்ஸ் இருக்குது. அத்தனை பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, இந்த கட்சிக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்க, நாங்கள் பூத் ஏஜென்ட் போட போகிறோம் அப்படின்னு எல்லாருமே பேசி பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட பூத் ஏஜென்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும், அந்த பூத் ஏஜென்ட்ஸை எப்படி கைட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த டீட்டெயில் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆதன் பண்ணியிருக்கு, 234 தொகுதிக்கும் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சைதாப்பேட்டைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான முழுமையான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணும் பட்சத்தில் இந்த டீட்டெயில் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. 2021 சைதாப்பேட்டையோட பூத் லெவல் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 400 பூத் இருக்குது இந்த சைதாப்பேட்டையில். அதில் திமுக 348 பூத்தில் முதலிடம் வந்திருக்காங்க, அதிமுக 52 பூத்தில் முதலிடம் வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் ஒரு இடத்துலையுமே முதலிடம் வரல. 400 பூத்தில் 348 பூத்தில் முதலிடம் வந்திருக்காங்கன்னா திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் போகலாம். முதலிடம் வந்திருக்காங்க 348, ஆனால் அந்த முதலிடம் 1க்கும் 2க்குமான இடைவெளி என்ன அப்படின்றத பார்த்தோன்னா தான் இன்னும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தம் 400 பூத் இருக்குன்னு. அதில் 178 பூத் வந்து திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 112 பூத் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதிமுகக்குன்னு பார்த்தோம்னா 8 பூத் மட்டும் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 376 பூத் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. ஸ்ட்ராங் டிஃபிகல்ட்னு என்ன சொல்கிறீங்க? 178 பூத் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம், முதலிடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது 20% அதிகமாக இருந்துச்சு. அதாவது முதலிடத்தில் வாங்கியிருக்கவருக்கும் ரெண்டாவது இடத்துல வாங்கியிருக்கவருக்கும் அந்த வாக்கு வித்தியாசம் 20% அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவில் அதை நம்ம வச்சுருந்தோம். இன்கேஸ் அது வந்து 10% கீழே இருக்குது, அதாவது அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் 10% கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு டிஃபிகல்ட்டான பூத் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்கோம். இதை ஒரு பூத் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் போலிங் பூத் 214, அங்கே மொத்தம் 717 ஓட்டு இருக்குது. திமுக 480 ஓட்டு வாங்கியிருக்காங்க, சதவீதம்னு பார்த்தா 66.9. அதிமுக 133 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, சதவீதம் 18.5. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 48.4 இருக்குது. ஸோ 20% அதிகமாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த பூத் அப்படின்றது டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் முக்கியமான பூத்தாக வருது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்தோன்னா போலிங் ஸ்டேஷன் 47, அங்கே மொத்தம் 388 ஓட்டு இருக்குது. திமுக 152 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 262 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 28.4. ஸோ இதில் அதிமுக முதலிடத்தில் இருக்கனால இது வந்து அதிமுகவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு பூத்தாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் வருது. ஸோ இதுதான் ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட்டுக்கான ஒரு கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா மட்டும் இல்லாமல் பல கிரைட்டீரியாஸை நம்ம வச்சுருக்கோம். ஸ்ட்ராங், டிஃபிகல்ட், ஃபேவரபிள், பேட்டில் கிரவுண்ட், டாப் 50 ஏரியாஸ், டாப் வீக் 50 ஏரியாஸ் அப்படின்னு பல கேட்டகரிஸை இந்த ஒவ்வொரு பூத்துக்குமே நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான டீட்டெயில் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணலாம். நம்ம இப்போ சொல்லிட்டோம் 178 திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 112 அவங்க டிஃபிகல்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ராங் டிஃபிகல்ட் அப்படின்னு ஜென்ரலாக நம்பர் சொல்கிறத தாண்டி அதில் டாப்பான இடங்களை நம்ம ஒவ்வொரு முறையுமே சொல்கிறது வழக்கம். ஸோ அந்த வகையில் முதல்ல சேஃபாக இருக்கக்கூடிய டாப் 3 இடங்களை பார்த்தலாம். திமுகவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய டாப் 3 இடங்களில் முதல்ல எது வருதுன்னு பார்த்துருவோம். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 214, கிண்டி நியூ வார்ட் நம்பர் 170 ரெட்டி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்ட் நம்பர் 170 செகண்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்ட் நம்பர் 170 ரெட்டி தேர்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்ட் நம்பர் 170 அலைத்தையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்ட் நம்பர் 170 நாகி ரெட்டி தோட்டம். இந்த பகுதியில் திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட சேஃப் ஏரியாவில் நம்பர் 1 இதுதான் வருது. ஏன்னா திமுக 480 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 133 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 347 ஓட்டு. ஸோ இதில் அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது 88A, சைதாப்பேட் நியூ வார்ட் நம்பர் 170 ஜோதி அம்மாள் நகர் 101, சைதாப்பேட் நியூ வார்ட் நம்பர் 170 நெருப்புமேடு. இந்த இடத்துலையுமே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க 410 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 101 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 309 ஓட்டு இருக்குது. ஸோ இதுவுமே திமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்கக்கூடிய இடங்களில் வருது. அதுக்கடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 180, நந்தனம் நியூ வார்ட் நம்பர் 170 பண்பட்டை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், நந்தனம் நியூ வார்ட் நம்பர் 171 பண்பட்டை ஃபர்ஸ்ட் லேன், நந்தனம் நியூ வார்ட் நம்பர் 171 மாடல் ஹட்மன் சாலை, நந்தனம் நியூ வார்ட் நம்பர் 171 மழுதி காம்பவுண்ட் ஹட்ஸ், நந்தனம் நியூ வார்ட் நம்பர் 171 வெண்டரி ஹாஸ்பிட்டல் சாலை. இதுவுமே திமுகவுக்கு சேஃபாக வரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. இங்கே திமுக 388 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 121 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 267 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுனால இந்த பகுதி திமுகவுக்கு டாப்பாக வரக்கூடிய ஒரு 3 இடங்களில் இது முதல் 3 இடமா இருக்குது. ஸோ திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 178 இடங்களில் ஒரு டாப் 3 ரொம்ப எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அதிமுகவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதில் வரக்கூடிய முக்கியமான இடங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 140 சவுத் கேஆர் கோயில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 140 தேவநாதன் காலனி. இந்த இடத்துல அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 262 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 152 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 110 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 145, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 காந்தி மண்டபம் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 டிஎன்ஹெச்பி சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 ஃபர்ஸ்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 செகண்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 தேர்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 ஃபர்ஸ்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 செகண்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 தேர்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 கிரசன்ட் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்ட் நம்பர் 172 தண்டாயுதபாணி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். இதுவுமே அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா அதிமுக 223 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 125 ஓட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 98. இங்கே அதிமுக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இந்த வரிசையில் வரக்கூடிய 3வது போலிங் பூத் எதுனா போலிங் பூத் நம்பர் 41, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 140 கோவிந்தன் ரோட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 140 ஆனந்த் ஸ்கொயர் அபார்ட்மெண்ட். இந்த இடத்துலையுமே அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க 217 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 120 ஓட்டு. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 97. ஸோ இதுதான் அதிமுகவுக்கு டாப்பாக வரக்கூடிய ஒரு 3 இடங்கள். ஸோ திமுகவுக்கு
இருக்கக்கூடிய 178 ஸ்ட்ராங் பூத்தில் ஒரு டாப் 3 பார்த்தோம். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்ட்ராங் பூத்தை நம்ம இப்படி பார்த்துருந்தோம். இதை தாண்டி பல்வேறு கேட்டகரியில் ஒவ்வொரு பூத்ஸுக்குமே அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேஃப் பூத் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிஃபிகல்ட் பூத்ஸ் தான். எங்கெல்லாம் அவங்க வீக்காக இருக்காங்க, எங்கே ரொம்ப அதிகமாக வீக்காக இருக்காங்க அப்படின்ற இடங்கள் தான் ஒவ்வொரு கட்சியினருக்குமே தேவைப்படும். ஏன்னா அங்கே தான் அவங்க அதிகமாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அப்படியான பூத்ஸை ஃபஸ்ட்டு திமுகவுக்கு பார்த்துடலாம். முதல்ல வரது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 140, சவுத் கேஆர் கோயில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 140, தேவநாதன் காலனி. இங்கே திமுக 152 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 262 ஓட்டு. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 110. ஸோ இது திமுகவுக்கு ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத்தில் முக்கியமான பூத்தாக வருது. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் நம்பர் 145, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172, காந்தி மண்டபம் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172, NTH சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 ஃபர்ஸ்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 செகண்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 தேர்ட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 ஃபர்ஸ்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 செகண்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 தேர்ட் லூப் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 கிரசன் சாலை, கோட்டூர்புரம் நியூ வார்டு நம்பர் 172 தண்டாயுதபாணி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். இங்கேயுமே வந்துட்டு திமுக ரொம்பவே வீக்காக தான் இருக்காங்க. அவங்க கவனிக்கப்பட வேண்டிய பூத். ஏன்னா அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் இடையான டிஃபரன்ஸ் அப்படின்றது 98 இருக்குது. அதிமுக 223 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 125 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 41, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 140, கோவிந்தன் ரோடு, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 140, ஆனந்த் ஸ்கொயர் அபார்ட்மெண்ட். இதுவுமே திமுக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத்தில் வரக்கூடியது. ஸோ திமுக கவனிக்க வேண்டிய அவங்க வீக்காக இருக்கக்கூடிய ஒரு 3 பூத்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அதிமுக கவனிக்க வேண்டிய ஒரு பூத்ஸ், அதில் டாப்பாக வரக்கூடிய பூத்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ அதிமுக கவனிக்க வேண்டிய பூத்தில் முதல்ல வர்றது 214, கிண்டி நியூ வார்டு நம்பர் 170, ரெட்டி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்டு நம்பர் 170, ரெட்டி செகண்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்டு நம்பர் 170, ரெட்டி தேர்ட் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்டு நம்பர் 170, அலைத்தம்பன் கோயில் ஸ்ட்ரீட், கிண்டி நியூ வார்டு நம்பர் 170, நாகிரெட்டி தோட்டம். இதுவுமே வந்துட்டு அதிமுக ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பூத்தாக தான் இருக்குது. ஏன்னா ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையக்கூடிய டிஃபரன்ஸ் 347 ஓட்டு இருக்குது. ஸோ இதை அதிமுக ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பூத். அதுக்கடுத்து 88A, சைதாப்பேட் நியூ வார்டு நம்பர் 170, ஜோதி அம்மாள் நகர், சைதாப்பேட் நியூ வார்டு நம்பர் 170, நெருப்புமேடு. இதுவுமே அதிமுக கவனிக்க வேண்டிய ஒரு பூத் தான். ஏன்னா டிஎம்கே 410 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே வெறும் 101 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 309. அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்ட் போலிங் ஸ்டேஷன் 180, நந்தனம் நியூ வார்டு நம்பர் 171, பண்பாட்டை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், நந்தனம் நியூ வார்டு நம்பர் 171, பண்பாட்டை ஃபர்ஸ்ட் லேண்ட், நந்தனம் நியூ வார்டு நம்பர் 171, மாடல் ஹண்ட்மன் சாலை, நந்தனம் நியூ வார்டு நம்பர் 171, மழுதி காம்பவுண்ட் ஹட்ஸ், நந்தனம் நியூ வார்டு நம்பர் 171, வெட்டினரி ஹாஸ்பிட்டல். இதுவுமே அதிமுக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத்துகளில் 3வது இடத்துல வருது. ஏன்னா டிஎம்கே 388 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 121 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 267 ஓட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத்ஸ், டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய பூத்ஸ், எத்தனை பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எத்தனை பூத்தில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டோம். அந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் எக்ஸாம்பிள்ஸாக ஒரு டாப் 3 மட்டும் சொல்லிட்டோம். இருக்கக்கூடிய எல்லா பூத்ஸுமே சொல்கிறது அப்படின்றது கஷ்டம். அதுக்கு தான் ஒரு டீட்டெயில் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஆதன் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துமே எந்த ஏரியாவில் வருது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான எல்லா டேட்டாவுமே அதில் உங்களுக்கு கிடைச்சிடும். இது 2021க்கான ஸ்டேட்டஸ். அப்படியே 2024க்கு வந்தோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் 2024 நாடாளுமன்ற தேர்தல். இது தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் வருது. இங்கே சைதாப்பேட்டையில் மொத்தம் 254 பூத் இருக்குது. திமுக 234 பூத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றாங்க. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டர் 2021 அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. செகண்ட் இடத்துல பிஜேபி வருது. நம்ம பார்த்துருந்தோம், ஓட்லையுமே அவங்க தான் வந்திருந்தாங்க. பிஜேபி 20 இடங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. அதிமுகவால் ஒரு இடத்துலையுமே கூட இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியல அப்படின்றது தான் இங்கே டேட்டா. ஸோ இது அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணோம் அப்படின்னா 254 பூத்தில், ஸோ இந்த 254 திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 198 பூத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய பூத்ஸ் அப்படின்றது வெறும் 34 தான். அது அப்படியே வயசு வருஷாகுது பிஜேபிக்கு. அவங்களுக்கு 243 பூத் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய பூத், அதாவது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத் அப்படின்றது வெறும் 6 பூத் தான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு அப்படின்னு போனோம்னா அங்கே ஸ்ட்ராங் அப்படின்றது எதுவுமே இல்லை, எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. 229 பூத்ஸ் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இன்னும் சில பூத் அவங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட் அண்ட் ஃபேவரபிளில் வரலாம். அதனால தான் அந்த மொத்த பூத்ஸ் அப்படின்றது டேலி ஆகலை. ஸோ அவங்களுக்கு 229 அப்படின்றது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றின அனாலிசிஸை தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஎம்கே 198 பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிஜேபி 6 பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுக ஒரு இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத்ஸில் ஒரு டாப் 3 இடங்களை மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஸோ 2024 திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய முதல் 3 பூத்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர் 39, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு 140, பாடவத்தம்மன் கோயில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140, வண்டிக்காரன் ஸ்ட்ரீட். இங்கே திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா 214 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பிஜேபி 39 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 101 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 675 ஓட்டு இருக்குது. ஸோ இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய வருது. அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு முக்கியமான சேஃப் பூத்தில் இது வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 88,
சைதாப்பேட் வார்டு நம்பர் 168 நெருப்புமேடு, சைதாப்பேட் ஜோதி அம்மாள் நகர் 101. இதுலையுமே வந்துட்டு திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 637 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 160 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 599 இருக்குது. இந்த வரிசையில் மூணாவது வரக்கூடியது சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் லேன், சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் செகண்ட் ஸ்ட்ரீட். இதுலையுமே வந்துட்டு திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக 617 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெறும் 54 ஓட்டு, பிஜேபி வெறும் 34 ஓட்டு. இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது 583 இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக வருது. இது திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஃபியூ ஏரியாஸில் வரக்கூடிய டாப் ஏரியாவை பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 147, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ஆஸ்லர் பேலஸ், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 எக்ஸிக்யூர்ஸ் கோர்ட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ராயல் ஹிலிட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ராயல் வில்லா, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 விஸ்வகமல், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ரிவேரா, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 செடர் பார்க், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 தண்டாயுதபாணி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 அம்பாடி ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 வெள்ளையன் ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 அருணாச்சலம் சாலை, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 முருகப்பா ஸ்ட்ரீட். இதுவுமே வந்துட்டு பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. ஏன்னா பிஜேபி இங்கே 307 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் இருக்கக்கூடிய டிஎம்கே 171 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 136 இருக்குது. இந்த வரிசையில் ரெண்டாவது வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 42, வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 கோதண்டராமர் கோயில் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 விஎஸ் அப்பார்ட்மெண்ட், வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 கோதண்டராமசாமி கோயில் ஸ்ட்ரீட். இதுலேயுமே பிஜேபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே 207 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி 342 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 135 இருக்குது. ஸோ இது வந்து பிஜேபிக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏடிஎம்கேக்கு இங்கே சேஃப் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில் எந்த இடங்களுமே இல்லை. ஸோ அதனால் சேஃப்ன்றதை கடந்துட்டு அடுத்து டிஃபிகல்ட்டான இடங்களுக்கு போயிடலாம். முதல்ல டிஎம்கேக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துடலாம். டிஎம்கேக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 147. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 147, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ஆஸ்லர் பேலஸ், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 எக்ஸிக்யூர்ஸ் கோர்ட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ராயல் ஹிலிட் மெயின் சாலை, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ராயல் வில்லா, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 விஸ்வகமல், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 ரிவேரா, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 செடர் பார்க், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 தண்டாயுதபாணி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 அம்பாடி ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 வெள்ளையன் ஸ்ட்ரீட், கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 அருணாச்சலம் சாலை, கோட்டூர்புரம் வார்டு நம்பர் 170 முருகப்பா ஸ்ட்ரீட். டிஎம்கே இங்கே 171 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பிஜேபி 307 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 136 இருக்குது. ஸோ இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத் ஃபார் டிஎம்கே. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் நம்பர் 42, வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 கோதண்டராமன் கோயில் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 விஎஸ் அப்பார்ட்மெண்ட், வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 கோதண்டராமசாமி கோயில் ஸ்ட்ரீட். இங்கே திமுக 207 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி 342 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான இடமா தான் இருக்குது. ஸோ இங்கே திமுக இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய இடங்களில் இது ரொம்பவே முக்கியமான இடமா வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 128, நந்தனம் வார்டு நம்பர் 169 ஆனந்தா ஃபிளாட்ஸ், நந்தனம் வார்டு நம்பர் 169 சைத்தன்யா ஃபிளாட்ஸ், சைதாப்பேட் வார்டு நம்பர் 169 குவாண்டா ட்ரிடன் ஃபிளாட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 169 வெஸ்ட் சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 169 வெஸ்ட் சிஐடி நகர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 169 வெஸ்ட் சிஐடி நகர் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 169 வெஸ்ட் சிஐடி நகர் சவுத் ரோட். இந்த ஏரியாவில் திமுக ரொம்பவே வந்து வீக்காக இருக்காங்க. ஏன்னா திமுக வெறும் 163 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பிஜேபி 281 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் தான் வருது. அதுக்கடுத்து அப்படியே பார்த்தோன்னா பிஜேபிக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துலாம். இதில் முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் 39, வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 பாடவத்தம்மன் கோயில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 வண்டிக்காரன் ஸ்ட்ரீட். இது வந்து பிஜேபிக்கு ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய, அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடங்களில் முக்கியமானது. ஏன்னா வெறும் பிஜேபி 39 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே 101 ஓட்டு, டிஎம்கே 214 ஓட்டு. ஸோ ரொம்ப லீஸ்ட்டாக 100க்கு கீழே இருக்கனால இது அவங்களோட வீக்கில் டாப்பில் வருது. செகண்ட் வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 88, சைதாப்பேட் வார்டு நம்பர் 168 நெருப்புமேடு, சைதாப்பேட் வார்டு நம்பர் 168 ஜோதி அம்மாள் நகர் 101. இதுவுமே பிஜேபி கவனிக்க வேண்டிய ஒரு பூத் தான். ஏன்னா இங்கேயுமே வெறும் 38 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. திமுக 637 ஓட்டு, அதிமுக 120 ஓட்டு. ஸோ இதையுமே அவங்க கவனிக்க வேண்டிய இடங்களில் முக்கியமாக வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் 77, சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் லேன், சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் செகண்ட் ஸ்ட்ரீட். இதுவுமே பிஜேபிக்கு டிஃபிகல்ட்டான பூத்தில் தான் வருது. ஏன்னா இங்கேயுமே அவங்க வெறும் 34 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பிஜேபியோட டிஃபிகல்ட்டான பூத்ஸ் அப்படின்றது 243 பூத்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதில் டாப் 3 பூத்ஸை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அதிமுகவுக்கு நம்ம நகர்ந்தோம்னா அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பூத்ஸுமே டிஃபிகல்ட்டான ஏரியாக்குள்ளே தான் வருது. ஸோ அதில் ஒரு டாப் 3 இடங்களை நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 39, வெஸ்ட்மாம்பலம் வார்டு நம்பர் 140 பாடவத்தம்மன் கோயில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்,
வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140 வண்டிக்காரன் சீட். இங்கே அதிமுக வெறும் 101 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. திமுக 714 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த அதிமுக ரொம்பவே கவனிக்கணும். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 88. சைதாப்பேட் வார்டு நம்பர் 168 நெருப்புமேடு. சைதாப்பேட் ஜோதி அம்மாள் நகர் 101. அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 77. சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் லேன். சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். சைதாப்பேட் வார்டு நம்பர் 142 மாஸ்க் பள்ளம் செகண்ட் ஸ்ட்ரீட். இதுவுமே அதிமுக ரொம்பவே ஒரு வீக்கான இடம் தான். 54 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஎம்கே 617 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் தேர்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 40. வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140 திருவீதி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட். வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140 பாடவத்தம்மன் கோயில் ஹட்ஸ் ஏரியா. வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140 பாடவத்தம்மன் கோயில் செகண்ட் ஸ்ட்ரீட். வெஸ்ட் மாம்பலம் வார்டு நம்பர் 140 பால்மோர் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு அதிமுக ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இடம் தான். வெறும் 84 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. திமுக 589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2024க்கான அனாலிசிஸில் இருக்கக்கூடிய 254 பூத்ஸில் எந்தெந்த இடங்கள்லாம் திமுக, பாஜக, அதிமுக வீக்காக இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் தான் பார்த்துருந்தோம். ஒரு டாப் 3 இடங்கள் மட்டும் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். இதுக்கான டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 2021, 2024 ரெண்டுத்துக்குமான பூத் லெவல் அனாலிசிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வாக்குப்பதிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2021 57.05% வாக்குப்பதிவு இருந்திருக்கு. 2024 53.59% வாக்குப்பதிவு இருந்துட்டு இருக்கு. ஸோ படித்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குப்பதிவு அப்படின்றது குறைவாக இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே சென்னையில் வாக்கு சதவீதம்ன்றது எப்பயுமே குறைவாக தான் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு பகுதியாக படித்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையுமே வாக்குப்பதிவு அப்படின்றது குறைவாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்கே பிரச்சனைகளாக என்ன இருக்குது, சைதாப்பேட்டை தொகுதியில் பிரச்சனையாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஆதன் ரிப்போர்ட்டர்ஸ் களத்திலேயே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேசும்போது அங்கே இந்த பாதாள சாக்கடை இஷ்யூ அப்படின்றது கொஞ்சம் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. சென்னையோட எல்லா பகுதியிலும் வரக்கூடிய பிரச்சனைன்றது அந்த மெட்ரோ ஒர்க்னால நடக்கக்கூடிய அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படின்றதே மக்கள் பெருவாரியாக சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படின்றது இருக்கின்றது தான் மக்கள் மத்தியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாலை. அதே மாதிரி இந்த திடக்கழிவுகளை அகற்றுவதிலையுமே கொஞ்சம் சிக்கல் இருந்துட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி பல்வேறு நலத்திட்டங்கள், அரசோட நலத்திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. எல்லா தொகுதியிலுமே சொல்ற மாதிரி அந்த 1000 ரூபாய் அப்படின்றது மக்கள் மத்தியில் எதிரொலிச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம களத்தில் போய் பார்க்கும்போது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி மா சுப்பிரமணியன் இங்கே பல்வேறு நலத்திட்டங்களை இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே புதுசாக கட்டப்பட்ட அந்த கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்றது அந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் எதிர்க்கட்சிகள் இங்கே வியூகம் வகுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இங்கே வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, எல்லா மத மக்களும் இருக்காங்க, எல்லா வர்க்க மக்களும் இருக்காங்க, நடுத்தர மக்களும் இருக்காங்க, கொஞ்சம் வசதி படைத்தவர்களும் இருக்கக்கூடிய சூழல்னால எல்லா விதமான கேம்பெயின்ஸும் இந்த பகுதியில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் டோர் டு டோர் கேம்பெயின் அப்படின்றது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு இடமா இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே டிஜிட்டல் கேம்பெயினுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னே சொல்லணும். டிஜிட்டல் கேம்பெயின் தான் இன்னைக்கு ரொம்ப மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு விதத்துலையுமே ஒவ்வொருத்தர் ஃபோன்லையுமே வந்துட்டு வாக்கு கேட்கறது அப்படின்றது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தையுமே இங்கே கீயா நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் அரசியல் கட்சியினர் இருக்காங்க. ஸோ 2021, 2024க்கான ஒரு டீடைல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஃபார் சைதாப்பேட்டையை நம்ம இங்கே முடிச்சிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அது நேரடியாகவே வந்து சேரும். சைதாப்பேட்டைக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இங்கே முடிச்சிருக்கோம். அடுத்த தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸோட நம்ம சந்திக்கலாம்.